சொல்லும்படியாக தேவன் இதுவரைக்கும் இரக்கம் பாராட்டினார். தொடர்ந்து வருகிற நாளிலும் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் அதிகமாய் தேவன் தாமே உங்களை மேன்மையாக நடத்துவாராக. இந்த வேளையில் நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை ஒன்று பாடுவோம். ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்த நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்த ஏநாள் வரைய அன்பு தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து போற்றிடும்பானோ பூதளத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே 2025 ஆண்டு கடைசி மாதம் கடைசி நாள். இன்னும் சில மணித்துளிகள் தான் இருக்கிறது, அதாவது இன்னும் 1 hour இருக்கிறது. நம் புதிய ஆண்டிற்குள் கடந்து செல்வதற்கு இதுவரைக்கும் தேவனுடைய கரம் நம்மை சிருஷ்டித்து நம்மை உருவாக்கின அந்த ஒரு தெய்வீக கரம் நம்மை போஷித்தது, நம்மை நடத்தினது, நம்மை தாங்கினது, நம்மை வழி நடத்தினது. அந்த மகா பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எந்த நாளும் தொடர்ந்து சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே உங்களோடு கூட சில வார்த்தையினை தியானத்திற்காக எடுத்துள்ளேன். இந்த நாள் வரை நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தை நாம் பார்ப்போம். நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இந்த வருடத்தின் கடைசியாக இந்த வார்த்தையை நாம் கேட்போமாக. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 20வது வாக்கியம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 20வது வாக்கியம். 457வது பக்கம், 457வது பக்கம். எலியா தன்னுடைய ஊழியத்திலே எலிசாவினிடத்தை அழைப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த நேரத்தில் எலியா ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லுகிறார். போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்கிற வார்த்தையினை நாம் பார்க்கிறோம். நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். 2 பேரும் யாருன்னா மனுஷன்.
எலியா செய்ததை எலிசாவினிடத்திலே சொல்வதை நாம் பார்க்க முடியும். நாம் கூட சில நேரத்தில் சொல்வோம், நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் தெரியுமா, கொஞ்சமாவது நினச்சி பார்த்துக்கோ. கல்யாணத்துக்கு எவ்வளோ பண்ண, உன் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ பண்ண, உன் பிள்ளைகளுடைய படிப்புக்கு எவ்வளோ பண்ண, கொஞ்சமாவது ஞாபகம் இருக்குதா? எப்போ தான் கொடுப்பீங்க? வாங்கினது அப்படியே வாங்கி போட்டது தானா? அது கொஞ்சமாவது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்படின்னா சில பேர் நம்ம பேசுவதை நம்ம பார்த்துருப்போம், நாமளும் பேசியிருப்போம். எலியா தன்னுடைய ஊழியத்திலே அவர் சொல்லுகிறார், நீ போய் திரும்பி வா, நான் உனக்கு சொன்னதை நீ என்ன செய்ததை நினைத்துக்கொள், நான் செஞ்சதை நீ நினைச்சுக்கோ. மனுஷாலாகிய நீங்களும் நானும் செஞ்சதை நினைக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கு இருக்கிறதே. இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கி இந்த 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு கொஞ்சமாவது நினச்சி பார்க்குறோம்மா? கொஞ்சமாவது நினைத்து பார்த்து அவரிடத்துல பயத்தோடு இருக்கிறோம்மா? மனுஷால் செஞ்ச காரியத்தை நீ நினச்சிக்கப்பா, நான் உனக்கு செய்ததை நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிற இடத்துல அவர் நம்மளை பார்த்து, நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறேன், உன் குடும்பத்துக்கு எவ்வளோ பண்ணேன், நீ வேலைக்கு போகும்போது எவ்வளோ பண்ணேன், உன்னை எவ்வளவு காரியத்திலேருந்து வரக்கூடிய எவ்வளோ பலவீனங்கள் வந்தது, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளோ ஆபத்துகள் வந்தது, அதெல்லாம் நீ நினச்சிக்குப்பான்னு சொல்லி நம்முடைய தேவன் நம்மை பார்த்து கேட்டால் எப்படி இருக்கும்? தருமையான வேளையிலே நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். தாவீது என்ன சொல்கிறார் என்றால் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அவர் நம்மை இதுவரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு அவர் செய்த ஒவ்வொரு செயல்களையும் நினைத்து பார்த்தவர்களாய் நாம் இந்த அருமையான ராவிலே நாம் காணப்பட வேண்டும். யாக்கோபு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், வயசாயிடுச்சு, அவருடைய காலங்கள் முடிவாக போகிறது. அவர் தன்னுடைய வாயிலிருந்து என்ன சொல்கிறார் என்றால், ஆதியாகமம் 48வது அதிகாரம் 15-16வது வசனம். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 15 16 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாடிலே பக்கம் 66 நான் வாசிக்கிறேன். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியிலே இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்ன செய்து வந்தார் என்றால், ஆதரித்து வந்தார். அதை கொஞ்சம் நம்ம நினச்சி பார்ப்போம். நம்ம குழந்தை பிறந்திருந்ததே, அந்த பிறந்ததுலேருந்து நீங்களும் நானும் குழந்தையாக பிறந்தோமே, இது வரைக்கும் இத்தனை வயது வரைக்கும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தாங்கி இருக்கிறார், ஏந்திருக்கிறார், சுமந்திருக்கிறார், தப்பிவித்திருக்கிறார். இந்த யாக்கோபு சொல்லுகிறார், நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், ஆதரித்து வந்தார், எனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்.
அவருடைய ஆதரவு, அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் இல்லைன்னா நம்ம என்றைக்கும் எங்கே போயிருப்போம்? மண்ணோடு மண்ணாக நம்ம போயிருப்போம். நம்ம அவ்வளோ ஒரு நீதிமானும் அல்ல. நம்மை நீதிமானாக இருக்கும்போது அவர் என்ன செய்யலை? நம்மை கண்டுபிடிக்கவில்லை. நம்ம எங்கே கண்டுபிடித்தார்? பாவத்தில் இருக்கும் பொழுது, அக்கிரமத்தில் இருக்கும் பொழுது, மீறுதலில் இருக்கும் பொழுது நம்ம எங்கே என்ன செய்தார் என்றால் நம்மை அங்கு கண்டுபிடித்திருக்கிறார். அந்த யாக்கோபு இவ்விதமாக சொல்கிறார், என்னை எங்கே தெரியுமா கண்டுபிடிச்சாரு? வாசித்து பாருங்கள், 32ஆம் அதிகாரம், உபாகமும் 32வது அதிகாரம், அதனுடைய 10வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் என்னை எங்கே கண்டுபிடிச்சார் என்றால் பாழான நிலத்திலேயும் ஊழை இடத்தில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் மணி போல அவர் என்ன செய்தார் என்றால் காத்தருளினார். ஒரு அனாதையாய் விடப்பட்ட யாக்கோபு நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவர் என்ன செய்து வந்தார்? என்னை ஆதரித்து வந்தாருன்னு சாக போகிற அந்த மனுஷன் சொல்றார். அவர் அனாதையாய் விடப்பட்ட காலத்தில் தேவன் அவனை கண்டுபிடிக்கல. பெற்றோர்களால் வெறுக்கப்பட்ட காலங்கள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க, அவருடைய சப்ஜெக்டை நம்ம பார்த்தோன்னா அவ்வளோ ஆழமாக இருக்கும். அனாதையாய், அப்பா அம்மா இல்லை. அங்கே நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய சொந்த சகோதரனாலே பகைக்கப்பட்ட காலங்கள் உண்டு. புசிக்க ஆகாரம் இல்லாத காலங்கள் உண்டு. அந்த இடத்துல நான் வாசிக்கிறோம் அல்லவா, பாழான நிலத்திலேயும் ஊழை இடத்தில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலே அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் மணி போல காத்தருளினார். நம்மளை எப்படி கண்டுபிடிச்சாரு? அவர் சொல்றாரு, நான் பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையும் அவர் என்ன செய்து வந்தார் என்றால் ஆதரித்து வந்தார் என்றார். பெற்றோர்கள் மூலமாய் தயவில்லை. அந்த 20 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. சரி, கல்யாணமாகியாவது பிரச்சனை ஏதாவது இருக்கா? சமாதானமாக இருக்கானா? இல்லை, அங்கேயும் பிரச்சனை. சரி, பிள்ளைங்க பெத்தாச்சு, பிள்ளைங்கள் மூலமாவது ஏதாவது ஒரு தயவு இருக்கான்னு பார்த்தா அதுவும் யாக்கோபுக்கு இல்லை. அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக அவ்வளோ ஒரு வேதனை. இப்பொழுது அவர் பார்வோன் கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? வாசித்து பாருங்கள். பார்வோன் இடத்திலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஆதியாகமம் 47வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனம் 9வது வசனம். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன அப்படின்னு கேட்டால் வயசு சொல்லணும் இல்லையா? வயசை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? வயசு சொல்லணும். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என்னுடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் எப்படி இருக்கிறது என்றால் சஞ்சலமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனோடு கூட சொன்னேன். 40 வருஷமாய் அவர் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கிறது? பரதேசியாய் சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். தேவன் அவனை கண்டுபிடித்த இடம் ஒரு அரண்மனை இடம் அல்ல. நம்மளாம் நினைப்போம், நம்மளாம் என்ன சொல்கிறோம்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படின்னு படிக்கிறது மாத்திரமல்ல, தாவீதின் தேவனும் எலியாவின் தேவனும் எலிசாவின் தேவனும் தானியேலின் தேவனும் இப்படின்னு பார்க்குறோம். இங்கே அமர்ந்திருக்கிற நம் ஒவ்வொருடைய தேவனாக அவர் இருக்கிறாரா? அவர் என் அப்பாவாக இருக்கிறாரா? நான் அவருடைய பிள்ளையாக மகனாக நான் இருக்கிறேனா? எத்தனை நாள் வரைக்கும் இருக்கிறோம்? எத்தனை நாளாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஓடிடுறோம்? யாருடைய பிள்ளையா இருக்கிறோம் இந்த உலகத்திலே? ஆனால் யாக்கோபு சொல்லுகிறார், நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவர் என்ன செய்தார் என்றால் என்னை ஆதரித்து வந்தார். அதை அவர் நினைச்சு பார்க்கிறாரு. அதை நினைச்சதை அவர் இங்கே எழுதி இருக்கிறாரு, அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இந்த அருமையான ராத்திரி நேரத்திலே நாம் நினைச்சு பார்க்கணும். எப்படியெல்லாம் வாழ்க்கை தொடங்கணும், எப்படியெல்லாம் வாழ்க்கை போயிட்டுருக்குது, ஒவ்வொரு மாதம் எப்படி போயிட்டுருக்குது, வேலை செய்கிற ஸ்தலத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும்,
நீங்கள் போகும் பொழுதும் நீங்கள் வரும் பொழுதும் அந்த வாகனத்தில் எவ்வளோ வந்திருக்கும், குடும்பத்தில் எவ்வளோ வந்திருக்கும், பிள்ளைகள் நிமித்தமாக எவ்வளோ வந்திருக்கும், பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் ஒன்று வாங்கணும், இந்த சமுதாயத்திற்கு இந்த சபைக்கு எத்தனையோ விஷயங்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த யாக்கோபு அரண்மனையிலே கண்டுபிடிக்கவில்லை. எங்கே கண்டுபிடிச்சார் என்றால், பாலான இடத்திலும் ஊளையுடதில் உள்ள அவாந்திர வெளியிலே, அந்த வனாந்தரத்திலே அவனை கண்டுபிடித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உங்களையும் என்னையும் எங்கிருந்து கண்டுபிடித்தார் என்றால், பாவத்திலிருந்து கண்டுபிடித்திருக்கிறார். உளையான சேற்றிலே நாம் என்ன செய்தோம் என்றால் இருந்தோம். இன்றைக்கு நம்மை தன்னுடைய மகனாகி இயேசு கிறிஸ்துவை தந்து அவரை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படையவில்லை என்றால், சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படையவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தாராவிட்டால் நம்முடைய பிரசங்கமும் வீண் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, நமக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையாக இந்த தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது சில ஆதரவுகளை சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே தாவீது ஒரு ஆதரவு சொல்லுகிறார். என்ன ஆதரவு? 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஆதரித்தார்கள். எனக்கு தயை செய்வாயாக. தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆதரவு பார்க்க முடியும். ஆகாரம் என்கிற ஒரு ஆதரவு, வேலை என்கிற ஒரு ஆதரவு, குடும்பம் என்கிற ஒரு ஆதரவு, நல்ல ஒரு அப்பா, நல்ல ஒரு அம்மா, நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு பிள்ளைகள், நல்ல ஒரு பேர குழந்தைகள் மாத்திரமல்ல, நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு பிதாவாகிய தேவன் நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கிறார். இந்த பூமியிலே பார்க்கும் பொழுது சில ஆதரவு பார்க்க முடியும். பா, கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பா, எங்களை கொஞ்சம் பராமரிச்சுக்கப்பா, கொஞ்சம் எங்களை போஷிங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஒரு ஆதரவு பண்ணுங்க, இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆதரவு பண்ணுங்க, பிள்ளைங்க படிப்பில் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதுங்களுக்கு பண உதவி செய்யுங்க, ஒரு ஆதரவு கொடுங்க. அப்போ இந்த இடத்திலே தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவருடைய பந்தியிலே சாப்பிடுவதற்கு அங்கு சில ஆதரவான காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 37வது வசனத்திலே தானியங்களும் திராட்சரசங்களும் என்னவாக இருக்கிறது என்றால் ஆதரவாக இருந்தது என்று நாம் பார்க்க முடியும். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்திலே எசேக்கியா இவ்விதமாக சொல்லுகிறார். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 22வது வசனம். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பு கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்கள் சுற்றுப்புறத்தாருக்கும் விலக்கி ஆதரித்து நடத்தினார் என்று பார்க்கிறோம். வரக்கூடிய சத்துருவு, வரக்கூடியதான பலவீனங்கள், வரக்கூடிய பிசாசுடைய ஒவ்வொரு அந்தகார வல்லமையிலிருந்து தேவன் என்ன செய்கிறார் என்றால் சுற்றிலும் அதை நீக்கி ஆதரித்து நம்ம என்ன செய்து கொண்டு வருகிறார் என்றால் இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ மனுஷ சத்துருக்களை நாம் பார்க்க முடியும், எத்தனை இடத்துல வெட்டப்படுவதை நாம் பார்க்க முடியும், எத்தனை இடத்துல கொலை செய்வதை பார்க்க முடியும், தள்ளிவிடுவதை பார்க்க முடியும். ஆனால் அப்படியெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சத்துருக்களெல்லாம் என்ன செய்கிறாரு? அதெல்லாவற்றையும் நீக்கி அவர்களை ஆதரித்து நடத்துகிற ஒரு மகிமையான தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, உடனே என்ன பண்ணிக்குதுங்க? போய் தூக்க மாட்டேங்குதுங்க. விஷம் குடிச்சு என் புருஷன் இப்படி சொல்லிட்டாரு, என் மனைவி இப்படி சொல்லிட்டாங்க, என் பிள்ளைங்க இப்படி சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். இன்னைக்கு எத்தனை ஆதரவற்ற நிலைமைகளை நாம் இந்த பூமியிலே நாம் பார்க்க முடியும். அவர் சொல்கிறார், யாக்கோபு நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவர் என்ன செய்தார் என்றால்
ஆதரித்து வந்தார். அதை நீங்களும் நானும் நினைத்து பார்ப்போம். ஆகாரத்தின் மூலமாய் ஆதரவு, சாப்பாடு மூலமாய் ஆதரவு, நல்ல நன்மைகள் மூலமாய் ஆதரவு, அந்த சத்துருக்களை விலக்கி நம்மை நடத்துகிறாரே அந்த ஆதரவும் நம்முடைய ஜீவிய காலத்தில் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 18வது வசனத்திலே தேவன் தமது பிள்ளைகளை வனாந்தரத்தில் அவர் என்ன செய்தார் என்றால் ஆதரித்து நடத்தி வந்தார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். வனாந்தரத்தில் என்ன இருக்கும்? நாம் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல தண்ணி இருக்கிறது, நல்ல ஆகாரம் இருக்கிறது, இல்லையா, நல்ல சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் அந்த வனாந்தரத்தில் என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அந்த வனாந்தரத்திலே தேவனுடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்தார் என்றால் ஆதரித்து வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 55வது வசனத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடைய தாசனாகிய தாவீதை அவர் என்ன செய்தார் என்றால் ஆதரித்து வந்தார். நம்மை விழுங்கும்படி சத்துருக்கள் எழும்பின போதும் நாம் பிழைக்க மாட்டோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மை எந்த ஒரு கோபாக்கினையோ எந்த ஒரு பரிதாபங்களோ நம்மிடத்தில் நேரிடாதபடிக்கு அவர் நம்மை இம்மட்டுமாய் என்ன செய்து கொண்டு வந்தார் என்றால் அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஆடைகளாலே ஒரு ஆதரவு தருகிறார், ஆகாரத்தின் மூலமாய் ஆதரவை தருகிறார். வனாந்தரமாய் இடமாய் இருந்தாலும் அவரை ஆதரவு தந்து நம்மை நடத்துகிற ஒரு தேவன். சத்ருக்களே வந்தாலும் பிதாவாகிய தேவன் நம்ம என்ன செய்துகிறார் என்றால் ஆதரித்து நடத்துகிற ஒரு தேவன். இந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால் ஆதரித்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அவர் எப்படியாக நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நாம் இரண்டாவதாக நினைத்து பார்க்க வேண்டும் என்றால், என்னாகமும் 14வது அதிகாரம் 19வது வசனம் 187வது பக்கம், என்னாகமும் 14வது அதிகாரம் 19வது வசனம் நான் வாசிக்கிறேன். உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததன்படியே இந்த ஜனங்களின் அக்கிரமத்தையும் மன்னித்தருளும். இந்த நாள் வரைக்கும் அவர் நம்மளை என்ன செய்து வந்தார் என்றால் மன்னித்து வந்தார். இந்த 2025 நம்ம எத்தனை பேரும் மன்னிச்சிருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தில் யாராவது மன்னிச்சிருக்கிறோமா? நம்முடைய சொந்த பந்தத்தில் யாராவது மன்னிச்சிருக்கிறோமா? நம்ம பழகக்கூடிய சில உறவுகள் நம்ம யாராவது மன்னிச்சிருக்கோம்? நம்முடைய சபைகளிலே மன்னித்திருக்கிறோமா? இந்த நாள் வரை அவர் சொல்கிறார் பாருங்களேன், உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்தீர் என்றால் மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்தருளும். எத்தனையோ பேருக்கு இந்த மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கு. எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம்? அப்போ நமக்கு முழுமையாக மன்னிக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு பாவம் இல்லாதவர்களாய் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்ம என்ன செய்கிறார் என்றால் முழுமையாக அவர் நம்ம என்ன செய்கிறார் என்றால் மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். நாம் உன்னதத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால் திருமுழுக்கை பெறக்கூடியவர்கள் பாவ மன்னிப்புக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்றால் திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எங்கே போக முடியும்? உன்னதத்திற்கு நாம் கடந்து செல்ல முடியும். அப்போ வேதாகமத்திலே சொல்லும் பொழுது மன்னிப்பை எந்த அளவுக்கு நமக்கு தருகிறார் என்றால் வாசித்து பாருங்கள். 32ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வாக்கியத்தில் நாம் பார்க்கும் பொழுது 32ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வாக்கியம், 32ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வாக்கியம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என் பாவத்தின் தோஷத்தை என்ன செய்திருக்கிறீர்? மன்னித்திருக்கிறீர். மன்னிப்பை கொடுக்காத வரைக்கும் நாம் தேவனிடத்திலிருந்து நிச்சயமாகவே மன்னிப்பை நாம் பெற்று அனுபவிக்க முடியாது. நாம் நிச்சயமாகவே
தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எகிப்து தேசத்தை விட்டது முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த ஜனங்களை அவர் என்ன செய்தார் என்றால் மன்னித்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 78ஆம் சங்கீதம் அதனுடைய 38வது வசனத்திலே வாசிக்கிறோம். 78ஆம் சங்கீதம் அதனுடைய 38வது வாக்கியம். 78ஆம் சங்கீதம் அதனுடைய 38வது வாக்கியத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவர்களாய் அவர்கள் அக்கிரமத்தை அவர் என்ன செய்தார் என்றால் மன்னித்தார். பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் மன்னிக்கிறார். நமக்கு எல்லாருக்குமே மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம் 103ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லிட்டு வரும் பொழுது, அவர் அக்கிரமங்களெல்லாம் என்ன செய்கிறார் என்றால் குணமாக்கி, அவர் என்ன செய்கிறார் என்றால் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களிலிருந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் குணமாக்குகிறார். அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவத்தினுடைய தோஷத்தையும் மன்னிக்கக்கூடியவர் யார் என்றால் நமது அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்து அவர் நம்மை நடத்துகிறார் என்பது சந்தேகமில்லை. இந்த புதிய வருடத்திற்குள் கடந்து செல்லும் பொழுது நம்ம ஒரு மன்னிப்போடு தான் போக வேண்டும். பாவங்கள் இருக்கிறதா, அக்கிரமங்கள் இருக்கிறதா, தேவனுக்கு பிரியமில்லாத சில செயல்கள் இருக்கிறதா, அதெல்லாம் நம்ம தெய்வ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏன் எங்களை ஆதரித்து வந்தீர் என்றால், இந்த நாள் வரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு வந்தது காரணம் என்னவென்றால் அந்த மன்னிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வேத வசனத்தின் பிரகாரமாக நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த மன்னிப்பை நமக்கு என்ன செய்கிறார் என்றால் நன்மையாக அருளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது திரளான பாவங்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது, மன்னிக்கவும் திரளான மன்னிப்பு, திரளான பாவங்கள் என்ன உண்டாக்குறது என்றால் அதை தேவன் நமக்கு மன்னிப்பாக தருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மரணங்களும் எத்தனையோ பலவீனங்களும் எத்தனையோ பிரச்சனைகளும் வரும் பொழுது மரணத்திற்குள் ஆட்கொள்ளாதபடிக்கு இதுவரைக்கும் நம்ம என்ன செய்திருக்கிறார் என்றால் ஜீவனோடு கூட கொண்டு வந்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நாளிலும் நம்ம அதை நினைத்து பார்க்க வேண்டும். முதலாவதாக இந்த நாள் வரைக்கும் நம்மை ஆதரித்து நடத்தி வந்த தேவனை நாம் நிச்சயமாகவே நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அவர் நமக்கு கொடுத்ததான மன்னிப்புகளெல்லாம் நம்ம என்ன செய்து பார்க்க வேண்டும் என்றால் நினைத்து பார்க்க வேண்டும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நாம் பார்க்கும் பொழுது இந்த நாள் வரை தமது பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார் என்றால் வாசித்து பாருங்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லோரும் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் உயிரோடு கூட இருக்கிறீர்கள். நாம் தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார் வெளிப்படுத்தலே, நான் வருகிற வரையும் உனக்குள்ளதை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன பற்றி கொண்டோம், என்ன தீர்மானம் எடுத்தோம்? நம்ம பல நேரத்தில் நண்டு கதையெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். நண்டெல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் தீர்மானம் எடுக்கிறாங்க, இனி நம்ம மனுஷனை மாதிரி என்ன செய்யணும், நம்ம முன்னாடி நடந்து போகணும். நம்ம எப்படி நடக்கக்கூடாது, சைட்லேயே நடக்கக்கூடாது. தீர்மானம் என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. ஆனால் ஒருத்தர் அதுக்கு தலைவராக இருந்து அவர் எப்படி நடக்கிறாரு, சைட்லேயே நடக்கிறாரு. அவரை பின்பற்றணும் எப்படி தான் நடக்கிறாங்க, சைட்லேயே நடக்கிற மாதிரி நீங்களும் நானும் என்ன தீர்மானம் எடுத்தோம் இந்த 2025ஆவது ஆண்டிலே தொடங்கிடுத்து இந்த இன்னும் சில மணித்துளிகளில் நிறைவாக போகிறது. 2026 வரைக்கும் நம்மளை கொண்டு வந்தார். அவர் சொல்கிறாரு, ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லோரும் இந்த நாள் வரைக்கும் எப்படி இருக்கிறீர்கள், உயிரோடு கூட இருக்கிறீர்கள், பற்றி கொண்டிருக்க வேண்டும். மரணம் நமக்கு எங்கே திறமை இருந்தது, மரணம் எங்கே திறமை இருந்தது? 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 3வது வசனத்தில் தாவீது விதமாய் சொல்கிறார், மரணத்துக்கு எவ்வளவு தொலைவு இருக்கிறது என்றால் 1 அடி தொலைவு தான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நம்மளை நினச்சி இவங்க செத்துருவாங்க, இவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க, உங்கள் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிற இடத்துல நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய உயிர் அவர் வைத்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் பல தேவனுடைய தாசர்கள் சொல்லும் பொழுது மரணம் என்னை பின் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். இன்னும் சில பேர் சொல்றாங்க, மரண கட்டுகள் என்ன செய்து கொண்டது, என்னை சூழ்ந்து கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. மரண கண்ணிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மரண வாசல் எனக்கு முன்பதாக இருக்கிறது. மரண திகில் இருக்கிறது. மரணம் என்ன செய்கிறது என்றால் அது அலை மோதி கொண்டிருக்கிறது. மரண தூதன் இப்பொழுது என்ன செய்து வைத்திருக்கிறான் என்றால் பக்கத்திலே இருக்கிறான் மரண தூதன். பார்த்திருப்போம் எத்தனை மரணங்கள் கடந்து வந்தது. எத்தனையோ சில பலவீனங்கள் வரும் பொழுது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் நம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்மை உயிரோடு கூட காப்பார் என்பது சந்தேகமில்லை. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். நெகேமியா 9வது அதிகாரம் 10வது வாக்கியத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாம் எதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் அதையும் நாம் இந்த இரவிலே நினைத்து பார்க்க வேண்டும். நெகேமியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். எதற்காக உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார்? நெகேமியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வாக்கியம் 615வது பக்கம். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர். இப்படியே இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை நீர் உண்டாக்கினீர். எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்துகிறோம்? யோபு பக்தன் சொல்கிறார், நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்ற தேவனுடைய நாமத்தை கீர்த்தியை புகழ்வதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இந்த நாள் வரைக்கும் நம்மளை ஆதரித்து வந்தார். எவ்வளவு நம்ம அழகாக நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். நம்ம வீட்டை நடத்தினார், நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளை நடத்தினார், வேலைகளை தந்தார், ஆகாரங்களை தந்தார், திராட்சரசங்களை தந்தார், தானியங்களை தந்தார். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வனாந்தரத்திலே தமது ஜனங்களை நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோமே. இஸ்ரவேல் தமது ஜனங்களை ஆதரித்தார் என்று நாம் பார்க்கிறோமே. அவர் இதுவரைக்கும் உங்களையும் என்னையும் அவர் ஆதரித்து இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து வேதாகமத்திலே அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார் என்றால் மன்னித்து வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்மளை மன்னித்திருக்கிறார். அவர் நம்மளை மன்னிக்கலனா என்னைக்கோ நம்ம என்ன செஞ்சிருப்போம், மண்ணோடு மண்ணா போயிருப்போம். ஆனால் அவர் தமது மகனை தந்து, வசனங்களை தந்து, ஊழியர்களை தந்து, நல்ல பிதாவாகிய தேவன் நமக்கு அருளி நல்ல ஒரு மன்னிப்பை இதுவரைக்கும் நமக்கு தந்திருக்கிறார். மாத்திரமல்லாமல் அவர் நம்மை எதற்காக உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் நாம் அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தில் அதிகமாக இருக்கிறீங்களா? உங்களுடைய கீழ்ப்படிதல் எவ்விதமாக இருக்கிறது? உங்களுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய தொழுகைக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவனிடத்தில் வைத்திருக்கிற பயமும் பக்தியும் எந்த அளவுக்கு இருக்கிறது? போன வருஷம் அப்படி இருந்தது, இந்த வருஷம் அதை மாற்றிக்கிட்டோமா? ஊழியத்திற்காக நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம்? இந்த ஆண்டு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப காரியங்களும் எவ்வளோ மேன்மையான காரியங்களை செஞ்சுருக்கிறோம். ஆனால் இவ்வளவு ஆதரித்து வந்த தேவனுக்கு என்ன செஞ்சோம்? இந்த ஆண்டு ஊழியத்தை நம்ம தாங்கியிருக்கிறோமா? ஊழியத்திற்காக என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளோ விஷயத்தில் ஆதரித்து பாதுகாத்து நடத்தி வந்த தேவன் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாள் வரையும் கீர்த்தியை உண்டாக்கினீர் என்று நாம் பார்க்கிறோம். அதில் அவருடைய நாமம் மகிமைப்பட்டதா? வேலை கிடைத்த போது அவருடைய நாமம் மகிமைப்பட்டதா? வீடு கட்டும் பொழுது, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்கும் பொழுது, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் அவருடைய நாமமானது மகிமைப்பட்டதா, கீர்த்தி உண்டானதா என்பதை நாம் இந்த வேலையிலே எண்ணி பார்க்க வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து வேதாகமத்திலே
யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்திலே காலேபு விதமாக சொல்கிறார். யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 11வது வாக்கியம். யோசுவாவின் புத்தகம் எண்பத்தி 5 வயது உள்ள அந்த தாத்தா, அந்த வயதான காலேபு சொல்லுகிறார், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு என்ன இருக்கிறது என்றால் எனக்கு இருக்கிறது. அந்த பலம் இருக்கிறதா? எவ்வளவு பலம் இருக்கிறது நமக்கு? இந்த பலத்தோடு கூட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு எந்தெந்த விஷயத்தில் இப்போ பலமாக இருக்கிறது? எனக்கு நல்ல உறவுகள் பலமாக இருக்கிறது, எனக்கு நல்ல குடும்பங்கள் பலமாக இருக்கிறது, எனக்கு நல்ல பணம் எனக்கு ஒரு பலமாக இருக்குது, என் வீடு எனக்கு பலமாக இருக்குது, என் சொத்து எனக்கு பலமாக இருக்குதுன்னு அங்கே உட்காந்துட்டு இருக்கோமா? இல்லை, இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவனை இந்த அருமையான 2025வது ஆண்டிலே, இந்த கடைசி தருணத்திலே எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தார், அதெல்லாம் நாம் எண்ணி ஸ்தோத்திரத்தோடு, ஜபத்தோடு, தேவ பயத்தோடு, பக்தியோடு, நான் உயிரோடு இல்லைனா துதிக்க முடியாதே, என்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு, இனி என்னை கொண்டு என்ன திட்டங்களை வச்சிருக்கிறாரு, வருகிற ஆண்டு அல்லது இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும் என்றால், அல்லது என்னுடைய மரணம் இருக்கும் என்றால், நம்முடைய எந்த நோக்கத்திற்காக நாம் காணப்பட போகிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து விதமாய் தன்னுடைய ஊழியத்திலே ஓமையாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், அதனுடைய 8வது வாக்கியம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேலும் இதை வெட்டி போடலாமே. இந்த ஆண்டு நம்மை வைத்திருக்கிறதான காரணம் கனி கொடுக்கும்படியாக. ஒரு சிறந்த கனி கொடுங்க, ஒரு நல்ல ஆவிக்குரிய கனியை கொடுங்க. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாள் வரை நம்மை நடத்தி வந்ததை நம் ஒவ்வொன்றாக நினைத்து 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 எத்தனையோ விஷயத்தை நினச்சி பார்க்குறோம், சண்டை போட்டதை நினச்சி பார்க்குறோம், அன்னைக்கு பண்ண விஷயத்தை நினச்சி பார்க்குறோம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதுவரைக்கும் தேவன் நம்ம எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் என்கிற விஷயத்திலே நாம் நினைத்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இந்த நேரத்தில் ஒரு ஜெபம் ஒன்று செய்வோம். அன்பு சகோதரர் ஆசை தம்பி பிரதர் அவர்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவார். ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, அடுத்த ஸ்நாக்ஸ் இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு ப்ரேயர், இந்த வசனங்களை